தகப்பனுடைய சொத்துக்கள் யாருக்குங்க? பிள்ளைகளுக்கு தானே. ஆக அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கும் உரியது. அதில் நாம் பங்குள்ளவர்களாக மாறுவோம் என்கிறது 100க்கு 100 நம்பிக்கையாக இருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்கிறதை இந்த ஆண்டு இறுதிக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிற நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோமா, அல்லது பிள்ளை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற ஒரு நபராக இருக்கிறோமா, அல்லது பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் நின்று அந்த கடமையை, அந்த பொறுப்பை நிறைவேற்றிகளாக இருக்கிறோமா என்கிறதை தற்பரிசோதனை செய்கிற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் வாழ்க்கையில் அமைவதாக. தகப்பன் பிள்ளை என்கிற அந்த ஐக்கியத்தில், அந்த தொடர்பில் நாம் தொடர்வோமேயானால் பிள்ளைக்குரிய அத்தனை ஆசீர்வாதமும் தகப்பனிடத்திலிருந்து கடந்து வரும் என்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே தொடர்வோமே ஆனால் ஆசீர்வாதங்களும் அவற்றில் நமக்கு தொடர ஆரம்பிக்கும். தொடரட்டும், ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவோம். God bless you.